சிஸ்டர், உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். யாரோ ஒருத்தர் இந்த வசனத்தின்படி நீ சொல்லலாம், பாஸ்டர் இந்த வார்த்தையை நான் தான் யோசிச்சேன், நான் துக்கத்தோட தான் சாகணும் போல, நான் கடனோட தான் சாகணும் போல, நான் இந்த அவமானத்தோட தான் சாகணும் போல, நான் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு எதுக்கு பாஸ்டர் உயிரோட இருக்கிறேன்? அன்னைக்கே ஆண்டவர் என்னை எடுத்திருக்க வேண்டியதானே? அவர் எடுத்ததுக்கு என்ன எடுத்திருக்கலாம்ல? எங்க அம்மா அப்பாவை எடுத்ததுக்கு என்ன எடுத்திருக்கலாம்ல? ஏதோ சின்ன பிள்ளைங்க எல்லாம் செத்து போறாங்களே, அந்த பிள்ளைங்க இறந்து போறதுக்கு என்ன எடுத்திருக்கலாம்ல? யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லலாம், என்ன எடுத்திருக்கலாம்ல? நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் துக்கத்தோட தான், எனக்கு சாகிற வரைக்கும் இந்த துக்கம் எனக்கு மாறாது. ஆனா ஆண்டவர் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, நீ என் மகளே அப்படி சொல்ற, நீ என் மகனே அப்படி சொல்ற, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் நீ நன்மையா பாப்பியா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா நீ நினைக்காத ஒரு நன்மைய, ஓ யாக்கோபு தன்னுடைய பிள்ளைய பாப்பான்ற நம்பிக்கை இல்ல, ஆனா பேர பிள்ளைகளை பாய்க்க வைக்கிறதற்கு என் ஆண்டவர் நல்லவரா இருப்பார். ஆனால் இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், இல்ல உன்னுடைய முடிவில் நான் சந்தோஷத்தை பார்க்க பண்ணுவேன். ஏதும் இல்லை என்ற கவலை எனக்கு இல்ல. நீங்க இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? ஹalleluya. கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க, யாக்கோபின் தேவன்